ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னைக்கு டைனி கிச்சனில் வேலண்டைன்ஸ் வீக் ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் எபிசோட். இன்னைக்கு நம்ம வேலண்டைன் தீமில் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் டிஷ் ஃப்ரூட் ட்ரிஃபிள். இது அவ்வளோ பெரிய கஷ்டமான டிஷ் எல்லாம் இல்லை, ஈஸியாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரூட் ட்ரிஃபிளுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியண்ட்டே கஸ்டர்ட் தான். ஸோ அதுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் அண்ட் மில்க் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடரில் நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடருன்றது நம்ம ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டர்ட் பவுடரில் இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மில்க் ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். 1/2 லிட்டர் மில்க்குக்கு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் சுகர். இதுதான் மெஷர்மெண்ட். இப்போது சுகர் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பால் இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த பாலை நம்ம நல்லா கலக்குன்னு நல்லா கலக்கி நல்லா சுண்ட காய்ச்சிடணும். கிட்டத்தட்ட கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்ட்ராபெரி கஸ்டர்ட் மிக்சர் எடுத்துக்கலாம். இதை எடுத்து இந்த மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சைடில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கஸ்டர்டில் கட்டி ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகும். இப்போ நம்ம கஸ்டர்ட் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்டை நம்ம குட்டி ஃப்ரிட்ஜில் போய் ஒரு 1 ஹாருக்கு ஃப்ரீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 1 ஹாருக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரூட் ட்ரிஃபிள் செய்கிறதுக்கான ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம இருக்கோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் லேயரே கேக் தான். இப்போ நான் ஒரு பிளெயின் கேக் எடுத்திருக்கேன். அது மேலே இந்த மாதிரி மில்கை ஆட் பண்ணுறேன். இந்த பிளெயின் கேக் கடையில் நார்மலி கிடைக்கிற 10 ருபீஸ் 5 ருபீஸ் கேக் கூட நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது மேலே இந்த மாதிரி கஸ்டர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்டர்டை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் தான் நெக்ஸ்ட் லேயரில் ஆட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு ஹோம்மேட் ஜாம். இதற்கான ரெசிபி உங்களுக்கு வேணுமா? கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஃப்ரூட் ட்ரிஃபிள்னு பேர் வச்சுட்டு ஃப்ரூட் ஆட் பண்ணாமலா? ஸோ இப்போ நான் இதுக்கு பொமோகிரானட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொமோகிரானட் சீட்ஸை நான் இதில் அழகாக டெக்கரேட் பண்ணுறேன். வாவ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டெசர்ட்டை பாருங்களேன். ஸோ எலகண்ட், ஸோ பியூட்டிஃபுல், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் எடுத்து இது மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாதாமை மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், யம்மி, செம்ம டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.